அதிகரித்து உடலை செல்களுக்கு புத்துணர்ச்சி கொடுத்து நரம்புகளை வளர்க்கும். துளசி நீர் உடல் எந்த பகுதியில் புற்றுநோய் செல்களுக்கு இருந்தாலும் துளசி நீர் அதை குணமாக்கும். சளி இருமல் குணப்படுத்தும். துளசி நறுமண பொருள் ஒன்றாகும். அனைவருக்கும் வணக்கம். இப்போது இந்த சாலை பாதுகாப்பு இப்போது ஒருவன் எப்போதும் நாம் வலதுபுறமே செல்ல வேண்டும். எப்போதும் நாம் இடதுபுறமே செல்ல வேண்டும். வலதுபுறம் சென்றால் இந்த மோட்டார் சுற்றி இந்த அட்டை வாகனத்தை தடுத்துவிடும். இதுவே நாம் சரியாக சென்றால் இந்த அட்டை தூக்காது. தவறாக சென்றால் இந்த அட்டை தூக்கிவிடும். அதனால் இந்த குறியீட்டு இந்த பக்கம் செல்லக்கூடாது, இந்த பக்கம் செல்ல வேண்டும் என்று 2 அட்டைகளை பொருத்தியுள்ளேன். நன்றி, வணக்கம். இங்கு அமர்ந்துள்ள அனைவருக்கும் நான் கீரை வைப்பதில் தலைப்பை எடுத்துக்கொண்டேன். கீரை வைக்கிறது என்றால் என்ன? அரைக்கீரை, சிறுகீரை, முருங்கைக்கீரை, பாலக்கீரை, புளிச்சக்கீரை, இன்னும் பிற நிறைய கீரைகள் உள்ளது. அதில் நிறைய கீரை 5 கீரை எடுத்துக்கொண்டேன். அதில் முதலாவதாக உள்ள கீரை முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை என்ற பயன்கள்: நீரிழிவுக்கு சிறந்த மருந்தாகும். அதிகபட்ச புரதம் கிடைக்கும். அடுத்தபடியாக அரைக்கீரையின் பயன்கள்: அரைக்கீரையின் இரும்பு சத்து உள்ளது. தோல் நோயை தீர்க்கும். அடுத்தபடியாக பாலக்கீரை பயன்கள்: இந்த கீரையில் உள்ள சில ரசாயன பொருட்கள் பாலையின் குறைவை மலச்சிக்கலை போக்குகிறது. அடுத்தபடியாக மிளகு தக்காளி கீரையின் பயன்கள்: இந்த கீரையானது வாய்ப்புண்ணை குணப்படுத்தும், தொண்டை வீக்கத்தை குணப்படுத்தும், வயிற்றுப்புண்ணை குணப்படுத்தும். இப்பொழுது சொன்ன 4 கீரைகளும் சக்தி குறைவு அதிகமா அல்ல. அதுவே தண்டைக்கீரை மிகவும் சக்தி அதிகமாக உள்ளது. அதன் பயன்கள்: அதில் சக்தி அதிகமாக சத்துக்கள்: கீரை கால்சியம், இரும்பு சத்து, புரதம், கொழுப்பு சத்து, நார்ச்சத்து, தாமிரம், பொட்டாசியம், மெக்னீசியம், சோடியம் போன்ற சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன. இந்த கீரையை சாப்பிட்டு வந்தால் சீக்கிரமாக இந்த கீரையில் மூலிகை சத்து உள்ளது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தேவதர்ஷினி. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் பழங்களில் உள்ள நன்மைகள் மற்றும் வைட்டமின்கள். முதலில் ஆப்பிள் பழம் எடுத்துக்கொண்டேன். ஆப்பிளில் வைட்டமின் சி உள்ளது. அதில் உள்ள பயன்கள்: மூளை சொல்களை அறியாமல் பாதுகாக்கிறது மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறது. இரண்டாவதாக மாதுளை பழம் எடுத்துக்கொண்டேன். அதில் வைட்டமின் இ உள்ளது. அதில் உள்ள பயன்கள்: மூளை நோய்க்கு முக்கிய மருந்து மற்றும் எலாஜிக் என்ற புற்றுநோயை தடுக்கும் அமிலம் உள்ளது. அடுத்து ஆரஞ்சு. அதில் வைட்டமின் சி உள்ளது. பயன்கள்: நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது மற்றும் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்கிறது. அடுத்து திராட்சை. அதில் உள்ள வைட்டமின் சி. அதில் உள்ள பயன்கள்: குடல் புற்றுநோய்களை தடுக்கும் மற்றும் சிறுநீரக செயல்திறனை மேம்படுத்தும். அடுத்ததாக சப்போட்டா பழம். அதில் உள்ள வைட்டமின் ஏ. அதில் உள்ள பயன்கள்: பித்தத்தை போக்கும், ஆரம்ப நிலை காசநோய்க்கு மருந்து. அடுத்து அன்னாச்சி பழம். அதில் உள்ள வைட்டமின் சி. அதில் உள்ள பயன்கள்: தொப்பையை குறைக்கும் மற்றும் சிறுநீரக கற்களை கரைக்கும். அடுத்தபடியாக எலுமிச்சம்பழம். அதில் உள்ள வைட்டமின் சி. பயன்கள்: மூட்டு வலி மற்றும் தசைவலி போக்கும் மற்றும் சாறு உடலில் மென்மையாகவும் பளபளப்பாகவும் வைத்துக்கொள்ளும். அடுத்தபடியாக வாழைப்பழம். அதில் வைட்டமின் இ உள்ளது. அதில் உள்ள பயன்கள்: 76% நீரும், 26% சர்க்கரையும், 20% புரதமும் உள்ளது மற்றும் தசைகள்
நன்கு இயங்க உதவுகிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பே. ஹரிஸ்மிதா. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் மருத்துவ தாவரங்கள். மருத்துவ தாவரங்களில் முதலில் நெல்லிக்காயில் வைட்டமின் சி உள்ளது. சி குறைபாட்டினால் வரும் ஸ்கர்வி நோயை இது போக்குகிறது. அடுத்தபடியாக துளசியில் சளி, இருமல் மற்றும் மூச்சுக்குழல் அலர்ஜி போன்றவற்றை குறைக்கிறது. அடுத்த வேம்பில் நாசினி போக தோல் நோயை தடுக்கிறது. அடுத்ததாக மஞ்சள் நாசினி போன்ற கிருமிகளில் தோல் நோய் படாமல் தடுக்கிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராதஸ்னி. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்திய மறுமண பொருட்கள். மறுமண பொருட்கள் உணவிற்கு சுவை ஊட்டு பயன்படுகிறது. இவ்வாறு பொருட்களும் ஒரு மருத்துவ குணம் காணப்படுகிறது. கொத்தமல்லி விதைகள், கிராம், சீரகம், ஓம், மிளகு, வெந்தயம். வெந்தயத்துல நம்மளுக்கு வயிற்று போக்கும் தான் அது சரிப்படுத்தும். ஓம் சீரகம் நம்மளுக்கு உணவு சமைக்கிறதுக்காக உதவிப்படுத்துகிறது. கிராம் நம்மளுக்கு பல்வலியை போக்க உதவுகிறது. கொத்தமல்லி விதைகள் நம்மளுக்கு சுக்கு காப்பி போட உதவுகிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீ. நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு காய்கறியின் நன்மை. முதலாவதாக உருளைக்கிழங்கு நன்மைகள். உருளைக்கிழங்கு முக சுருக்க ஏற்படாமல் தடுக்க உதவும். முகத்தில் உள்ள எண்ணெய் தன்மையை நீக்கும். அடுத்ததாக கேரட்டின் பயன்கள். கேரட் தோல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், கொழுப்பு கரைக்கும். அடுத்ததாக பீட்ரூட்டில் உள்ள பயன்கள். பீட்ரூட் முக பொலிவு கூடும், இரத்த அழுத்த கட்டு வைக்க உதவும். அடுத்ததாக வெங்காயத்தில் உள்ள பயன்கள். வெங்காயத்தில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை